ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 1/4 முடி தேங்காய் அதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நம்ம நல்லா தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் இப்போ நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில். நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் ஆனியன், அதாவது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு நான் குட்டி குட்டி பூண்டாகவும் ஒரு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி குட்டி பூண்டாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன். பெரிய பல் பூண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைய, அதாவது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைய நல்லா வதக்குங்க. நல்லா ஆனியன் வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த ஆயிலெலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி குட்டி பூண்டு நான் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை நம்ம சேர்த்துக்கணும். மல்லி இலை, தேங்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும். நல்லா அந்த பேஸ்ட்டில் உள்ள தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு அந்த பேஸ்ட் நல்லா கட்டியாகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், பேஸ்ட் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சள் தேவைன்னா மஞ்சள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்
மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலாலாம் பேஸ்ட்டோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் சுக்கா வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு, வீட்டிலையே பரோட்டா பண்ணோன்னா பரோட்டா, பூரிக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பா வைக்கிறத விட இந்த மாதிரி சுக்கா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை நமக்கு போதும் அப்படின்னா அதோடு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் இப்போ வந்து நமக்கு தண்ணி வந்திருக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். மிக்சியில் உள்ள தண்ணியவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு திரும்பியுமே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அடுத்து நமக்கு சுக்காக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுக்கா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியாக இருக்கிறதுனால நான் திரும்பியுமே மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நான் மூடி வச்சு திரும்பியும் எடுத்துக்க போகிறேன். சுக்காவுக்கு வந்து குழம்புனா தண்ணியாக இருந்தால் ஓகே. சுக்கா வந்து நல்லா கட்டியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டிஃபனோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.